ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் 6 முக்கியமான மாற்றங்கள்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 1 முதல் HDFC வங்கி தனது பயன்பாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் ஈட்டப்படும் ரிவார்டு புள்ளிகளுக்கு ஒரு வரம்பை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனைகளில் வாடிக்கையாளர்கள் அதிகபட்சமாக மாதத்திற்கு 2000 புள்ளிகளை பெற முடியும். மேலும் 3ஆம் தரப்பு செயலி மூலம் செயல்பட்டு வரும் கல்வி சார்ந்த கட்டணங்களுக்கு HDFC வங்கி எந்த ரிவார்டு புள்ளிகளையும் வழங்காது. செப்டம்பர் 2024 முதல் கிரெடிட் கார்டுகளில் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச கட்டணத்தை குறைத்தும் பேமெண்ட் காலத்தை 18 15 நாட்களாக குறைக்கவும் HDFC ஃபர்ஸ்ட் பேங்க் முடிவு செய்துள்ளது. மேலும் UPI மற்றும் பிற இணையதளங்களில் ரூபே கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் பிற கட்டண சேவை வழங்குநர்களிடமிருந்து கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் அதே வெகுமதி புள்ளிகளை பெறுவார்கள். செப்டம்பரில் மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி அறிவிக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து வராங்க. அரசாங்கம் TDAவை 3% உயர்த்தலாம். அப்படி என்றால் தற்போதைய 50% TDAவை 53% இனி அதிகரிக்கும். ஆதார் கார்டுகளை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 ஆகும். இந்த தேதிக்கு பிறகு ஆதார் கார்டுகளுக்கான சில அப்டேட்டுகளை இலவசமாக செய்ய முடியாது. அதுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். முன்னதாக இலவச ஆதார் புதுப்பிப்புகளுக்கான கடைசி தேதியான ஜூன் 14, 2024 என இருந்த நிலையில் பின்னர் அது செப்டம்பர் 14, 2024 என வரம்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1 முதல் போலி அழைப்புகளை கட்டுப்படுத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு டிராய் அறிவுறுத்தியுள்ளது. செப்டம்பர் 1 முதல் போலி அழைப்புகளை கட்டுப்படுத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு டிராய் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கான டிராய் கடுமையான வழிகாட்டுதலையும் வெளியிட்டுள்ளது. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, BSNL போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களை 140 மொபைல் எண்களில் தொடர்புகளில் இருந்து தொடங்கி பிளாக் செயின் அடிப்படையிலான TLDக்கு அதாவது விநியோகிக்கப்பட்ட லேசர் தொழில்நுட்ப தளத்திற்கு செப்டம்பர் 30 டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள் மற்றும் வணிக செய்திகளை மாற்றுமாறு டிராய் கேட்டுக்கொண்டுள்ளது. இது போலி அழைப்புகளை செப்டம்பர் 1 முதல் கட்டுப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் LPG விலையை அரசு மாற்றுவது வழக்கமாக உள்ளது. இத்தகைய சூழ்நிலையை இந்த மாதமும் LPG சிலிண்டர் விலையில் மாற்றம் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 885 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் விற்பனை செய்யப்பட்டது. அதே விலையை தான் எப்பயும் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விமான எரிபொருள் மாற்றம் CNG PNG விகிதங்கள் வகையிலான LPGகளை போலவே சந்தை நிறுவனங்களுக்கு ஏற்ப விமான எரிபொருள் மற்றும் CNG PNG விலைகளுக்கு மாதத்தின் முதல் தேதியில் மாற்றப்படும் வாடிக்கையாகும். அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா LPGகளை போலவே சந்தை நிறுவனங்களுக்கு ஏற்ற விமான எரிபொருள் மற்றும் CNG PNG விலைகளும் மாதத்தின் முதல் தேதியில் மாற்றப்படுவது வாடிக்கையாகும். இந்த 6 விதமான அறிவிப்புகள் மாற்றங்கள் வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த மாதம் செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.